ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுற எஃப்எஸ்ஐலேருந்து எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 33,566 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 71,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மாசத்துக்கு 71,000 ரூபாயோட 33,000 பிளஸ் வேகன்சிஸ் வந்து இப்போதான் முதல் முறையா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இதுல யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த சேலரி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஷார்ட் ஃபால் நோட்டீஸ் தான் விட்டுருக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷன் இனிமே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இதுல எஃப்எஸ்ஐ ரெக்யர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவரால் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா கேட்டகரி 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி மொத்தமா 4 கேட்டகரி இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா கேட்டகரி 2 and 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு மட்டும்தான் இப்ப வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 33,566 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது அப்ளிகேஷன் நான் எங்க சார் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டோ எப்போ அப்படிங்கிறது இனிமே தான் நம்மளுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்புறம் தெரியும். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. ரெண்டாவது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஓகேங்களா? முதல் ஸ்டேஜ்ல நீங்க எழுதுறீங்க, சிபிடி மாடல்ல எழுதுறீங்க, அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட பேக்கேஜ் சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 71,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு எங்க வேணா இது போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபுல் நோட்டிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வெப்சைட்ல போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, fca.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இம்பார்ட்டன்டான டேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறீங்கன்னா இந்த மந்த் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு முந்தா நேத்து தான் வந்திருக்கும். ஓகேங்களா? முந்தா நேத்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? 4th டிசம்பர்ல அன்னைக்கு தான் உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ் நைட் விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து உங்களுக்கு 5th டிசம்பர்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷார்ட் நோட்டீஸ் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். அண்ட் அப்ளை பண்ற ஆன்லைன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கிறது இனிமே தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் இது எல்லாமே நம்மளுக்கு இனிமே தான் தெரியும். எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மந்த்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஒரு 30 days கூட உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ 30 days கூட கிடையாது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ப்ரியரா உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம இப்போ உங்களுக்கு தெளிவாக போடுறோம். ஓகேங்களா? ஸோ இது போஸ்ட் வைஸ். ஓகேங்களா? ஜோன் வைஸ் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு இது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கேட்டகரி 2ல யார் யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு வருவாங்க. ஓகேங்களா? மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜெனரல் மேனேஜர் இருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து QC. ஓகேங்களா? QC. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேனேஜிங் கேட்டகரி எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடியது மேனேஜர்ல சிவில் அண்ட் EM. ஓகேங்களா? ஸோ சிவில் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரி மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம சவுத் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி 2க்கு எவ்வளவு உங்களுக்கு டோட்டலா வேகன்சி பாத்தீங்கன்னா மொத்தமா சவுத் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1067. ஓகேங்களா? இது மெப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 74 வேகன்சி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 74 உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது உங்களுக்கு 7 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலா இது மட்டும் உங்களுக்கு கேட்டகரி 2 மட்டும். ஓகேங்களா? கேட்டகரி 2 மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,221 வேகன்சி. 6,221 வேகன்சி உங்களுக்கு கேட்டகரி 2 மட்டும். இது டென்டேட்டிவ் வேகன்சி தான். ஓகேங்களா? 30/6ல இருந்து ஜூன் மாசம் தான் இது உங்களுக்கு எடுத்திருப்பாங்க போஸ்ட் வைஸ் ஜோன் வேகன்சி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டென்டேட்டிவ். இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் மக்களே. ஓகேங்களா? இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரே நோட்டிபிகேஷன்ல 36,000 பேர் நம்ம 33,000 பேர் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் 6,221 கேட்டகரி 2. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கேட்டகரி 3 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? கேட்டகரி D3 அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா எல்லாமே அசிஸ்டன்ட் கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கிரேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே மேனேஜர் கிரேட்ல இருக்கும். கேட்டகரி 3ங்கிறது எல்லாமே உங்களுக்கு அசிஸ்டன்ட் கிரேட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட டோட்டல் வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 27,345. ஓகேங்களா? 27,345 தான் இதோட டோட்டல் வேகன்சி. ஸோ டோட்டலா ஓவராலா எவ்வளவு வேகன்சி கேட்டகரி 2க்கும் கேட்டகரி 3க்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 33,566. ஓகேங்களா? 33,566 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ இது யார் யார் அப்ளை பண்ணலாம், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க SC ST அண்ட் PWD
ஓகேங்களா. அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிசிக்கலி சேலஞ்சரா இருக்கீங்க அல்லது ஃபீமேலா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஜில்ங்களா. ஸோ 0 தான், நீங்க எதுவுமே நீங்க பே பண்ணவே வேண்டாம், உங்களுக்கு ஃப்ரீ தான். அண்ட் இதே இது அண்டர் ரிசர்வ்டு இருக்கீங்களா, அதேமே ஓபிசி சிடபிள்யூஎஸ்ஆ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 800 rupees நீங்க பே பண்ணணும். ஓகேங்களா. அந்த 800 rupeesமே நீங்க ஆன்லைன் மோட்ல பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால அது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அடுத்து எஃப்எஸ் எங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா. என்னென்ன வேகன்சிஸ்க்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கலாம் அப்படின்னு பாருங்க. மேனேஜர் லெவலுக்கு நீங்க ஒரு ஜெனரல் கேட்டகரியில மேனேஜர் லெவலுக்கு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான கிராஜுவேட் டிகிரி ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் 60% ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்க கிராஜுவேட் பண்ணியிருக்கணும், ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அது 60% நீங்க மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இன்கேஸ் சிஜிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டூ 10 போட்டுக்குங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க 7.5 வாங்கியிருக்கீங்க சிஜிபிஏ அப்படின்னா ஸோ அது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னா 75% அப்படின்னு சொல்லி கன்சிடரேஷன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டிபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கிராஜுவேட் டிகிரி. ஓகேங்களா. அதே மாதிரி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 60% மினிமம் மார்க் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. மினிமம் மார்க் எதுக்கு வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதே அக்கௌண்ட்ஸ் பார்க்குங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இதுல மெம்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் காஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது இன் கம்பெனி சீக்ரெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் இந்த மாதிரி இதுல ரெகனைசேஷன்ல நீங்க ஒரு மெம்பர்ஷிப் இருக்கணும், அசோசியேட் மெம்பர்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கணும்ங்களா, எம்பிஏ எம்பிஏ நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 வருஷம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில இருக்கணும். ஓகேங்களா. டெக்னிக்கலா இருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கணும். ஓகேங்களா. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அல்லது பிடெக். ஓகேங்களா. அல்லது பிடெக் ஆர் பிஇ டிகிரி இன் ஃபுட் அண்ட் சயின்ஸ் ரெகனைஸ்ட் ஃப்ரம் த ரெகனைஸ் யூனிவர்சிட்டியா இருக்கணும். ஓகேங்களா. ஒரு ஏஐசிடி அப்ரூவலோட இருக்க ஒரு காலேஜ்ல நீங்க பிஇ டிகிரி முடிச்சிருக்கணும். எதுல, ஃபுட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேனேஜர் லெவல் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது. ஓகேங்களா. டிகிரி முடிச்சிருந்தா பிஇ டிகிரி முடிச்சிருந்தாவே பிஇ அல்லது பிடெக் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் நீங்க அதே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தான். அதே குவாலிஃபிகேஷன்லாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணல. 60% 70% இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பெர்சன்டேஜ் இதுல மார்க் பண்ணல. ஸோ நீங்க அதுக்கு சிஜிபிஏ இதுக்கு கன்சிடரேஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ அதே மேனேஜர் ஹிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்துச்சுன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கணும். ஹிந்தி வித் இங்கிலீஷ் அஸ் a சப்ஜெக்ட் இன் டிகிரி லெவல். ஸோ டிகிரி லெவல்ல நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது கிளியரா பார்த்துருவோம். ஓகேங்களா. அடுத்து எஃப்எஸ்ஐயோட ஏஜ் லிமிட். நான் எந்த ஏஜ் வரைக்கும் இருந்தேன்னா நான் வந்து பண்ண முடியும் சார், இது அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு 28 இயர்ஸ். உங்களுக்கு வயது 28 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே ஹிந்தி மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு 35 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது அப்பர் ஏஜ் லிமிட். ஓகேங்களா. ஸோ இது அப்பர் ஏஜ் லிமிட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம். ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து இப்போ உங்களுக்கு நீங்க எஸ்சியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க மேனேஜர் போஸ்ட்டுக்கு 28 வயசு தான் உங்களுக்கு ஆகுது அப்படின்னா பிளஸ் ஒரு 5 வருஷம் நீங்க சேர்த்து நீங்களும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் எஃப்சிஏ எம்ப்ளாயி ஆல்ரெடி நீங்க ஃபுட் அண்ட் காம்படிஷன்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் பிடபிள்யூடி ஜென்ரலா இருக்கீங்கன்னா 10 இயர்ஸ், ஓபிசியா இருக்கீங்கன்னா 13 வருஷம், அண்ட் எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா 15 வருஷம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அண்ட் இதோட ரெக்ரூட்மெண்டோட செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கு என்னென்ன எத்தனை ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா 2 தான். ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கும், இன்னொன்று இன்டர்வியூயா இருக்கும். ஓகேங்களா. இன்னொன்று இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் டிபோர்ட் மூவ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் டெக்னிக்கல் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா. இதே இது நீங்க ஹிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மேனேஜர் போஸ்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இந்த ஆன்லைன் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ் அண்ட் இன்டர்வியூ இதுல உங்களுக்கு ட்ரைனிங் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா.
ஸோ இதோட ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ இது என்ன பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் மார்க் 25. ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க ஓகேங்களா. இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு மக்களே. இது நெகட்டிவ் மார்க் இருக்கு. எவ்வளோ அப்படின்னா 1/4 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 1/4 உங்களுக்கு நெகட்டிவ். 4 கொஸ்டின் நீங்க தப்பா இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு கொஸ்டின் நீங்க உங்களுக்கு 1 மார்க் உங்களுக்கு எடுப்பாங்க ஓகேங்களா. 1 மார்க் எடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 25 கொஸ்டினுக்கு 25 மார்க். நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய 25 இருக்கும். ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 25 கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின் 100 மார்க்ஸுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 hour ஓகேங்களா. 1 hour தான். ஸோ இது என்ன சார் உங்களுக்கு ஒருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு உனக்கு டைம் டியூரேஷன் அப்படின்னு இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா செக்ஷனல் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷனல் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எடுத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, ரீசனபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரீசனபிலிட்டி அப்ளை பண்ணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா டேரக்டா அந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க அதுவே எழுதலாம். டேரக்டா ஃபர்ஸ்ட் அது எழுதலாம், செகண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுக்கலாம். பட் இங்க அப்படி கிடையாது. செக்ஷனல் டைமிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு செக்ஷன் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் எல்லாரும் இங்கிலீஷ் தான் அட்டன் பண்ணி ஆகணும். அந்த 15 நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த செக்ஷனல் டைமிங்கான ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்படிதான் ஒரு செக்ஷன் கம்ப்ளீட் ஆக தான் உங்களுக்கு அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதுக்குள்ள நம்ம போய் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இதுதான் செக்ஷனல் டைமிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் 15 minutes 15 minutes 15 minutes 15 minutesன்னு சொல்லி 4 உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செக்ஷனல் டைமிங்கிறது அது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட்ல ரீசனிங் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி இது எல்லாமே இருக்கும். பட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங்கோடது இருக்கும் ஓகேங்களா. பேங்கிங்கோட இங்கிலீஷ் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அப்படிங்கிறதும் பேங்கிங்கோட ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் ஓகேங்களா. ஸோ படிக்கும் போதே நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் பண்றோம் அப்படிங்கிறது தெளிவா படிச்சாவே போதுமானதுங்க. ஸோ இதை கேர்ஃபுல்லா பாத்துருங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இதோட ரெக்கமெண்டோட சிலபஸ் இப்போ நம்ம கொஸ்டின் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துட்டோம். இப்போ இது எக்ஸாம் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா ரீடிங் காம்படிஷன், க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபில்லர்ஸ், சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை 4 பிரிப்பாங்க ஓகேங்களா. சென்டென்ஸ் ஏ, சென்டென்ஸ் பி, சென்டென்ஸ் சி, சென்டென்ஸ் டின்ட்டு அதுல எந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு எக்ஸாக்டா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி நீங்க ஆப்ஷன் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வெக்காபுலரி பேஸ்ட் டெஸ்ட் ஓகேங்களா. ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு ஓகேங்களா. அண்ட் ஜம்பிள் பேரா சென்டென்ஸ், பேராகிராஃப் ஃபில்லர்ஸ் ஓகேங்களா, கன்க்ளூஷன், பேராகிராஃப் சென்டென்ஸ், ரீஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல பார்க்கலாம் ஓகேங்களா. எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல நீங்க கொஸ்டின் சிஜிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ரிசம்பிளா தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதுதான். ரீசனிங் எபிலிட்டி ஓகேங்களா. ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா பசில் செட்டிங் ஓகேங்களா, பசில் அண்ட் டைரக்ஷன் சென்ஸ், பிளட் ரிலேஷன், சிலாகிசம், ஆர்டர்ஸ் அண்ட் ரேங்கிங், கோடிங் டீகோடிங், இன்இக்வாலிட்டிஸ், டேட்டா சஃபிஷியன்சி, பேசேஜ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஈஸியானது ஓகேங்களா. ஸோ பேசேஜ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், கன்க்ளூஷன் இதுதான் உங்களுக்கு ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், நம்பர் சீரீஸ் ஓகேங்களா. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எடுத்தாலும் நீங்க பார்க்க வேண்டியது கண்டிப்பா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது ஆப்வியஸா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங்கோட ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ ஈஸியாகவும் இருக்கும், அதே டைம் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டோடவே நம்ம படிச்சாவே சால்வ் பண்ணி பார்க்கறதாவே நம்மளுக்கு ஈஸியாக இதை கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து டேட்டா சஃபிஷியன்சி, ஒர்க் டைம் ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி, ஆவரேஜ், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ், பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல். ஸோ இந்த இதுக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ சார் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு ரீசெண்டான ஓகேங்களா ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் அக்டோபர் மாதத்துலேருந்து தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ ரீசெண்டான நடக்கிற ஒரு 6 month கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படித்தாவே போதுமானது ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா.
நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு அப்புறமேட்டு வர்றதுல இருந்து டேட் எக்ஸாம் டேட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்க படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுல வரைக்கும் நீங்க கிளியரா படிச்சிருந்தாவே நோட்டிபிகேஷன் படிச்ச மாதிரிங்களா. நீங்க இதே நீங்க எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இல்ல டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான கண்டபர்ஸ் மாதிரி இது கிடையாதுங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாசம் நீங்க படிச்சா கிளியரா படிச்சா போதுமானது. ஸோ மீதி இந்தியன் ஜியோகிராஃபி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹிஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் நீங்க படிக்கணும், இந்தியன் ஹிஸ்ட்ரியும் படிக்கணும். ஓகேங்களா? ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஜியோகிராஃபி இங்க மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அது கிளியரா இருந்துக்குங்க. ஓகேங்களா? இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க பர்டிகுலரா. ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நவம்பர் 26 இருந்து நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுல இருந்து உங்களுக்கு கேள்வி நீங்க எதிர்பார்க்க முடியும். இன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா கூட அம்பேத்கரோட இறந்த நாள் நம்ம என்னன்னு சொல்லி அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரும். ஸோ இதோட கட் ஆஃப் போன வருஷத்தோட கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ போன வருஷத்தோட கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவினை. ஜென்ரல் அப்படிங்கிறதுக்கு எஃப்எஸ்சியோட கட் ஆஃப் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா 75 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிறதுக்கு 75 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து 72. ஓகேங்களா? இது எந்த வருஷம் அப்படின்னா 2018 நடந்த ஃபேஸ் 1ஓட எக்ஸாமினேஷனோட கட் ஆஃப் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதை வச்சுதான் நம்ம பேசுறோம். அடுத்து எஸ்சியா இருந்தீங்கன்னா 65 நீங்க வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 62. ஓகேங்களா? இதே இன்கேஸ் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா 72 நீங்க வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு நடக்கும். எவ்வளவு மினிட்டுக்கு அப்படின்னா 60 மினிட்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? 60 மினிட்ஸ் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேங்களா? 1/4 இருக்கு. 4 கேள்வி நீங்க தப்பு பண்ணீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு குறைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கு. 60 மினிட்ஸ் உங்களுக்கு டைம், 100 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இந்த மந்த்ல வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால ப்ரிப்பரேஷன் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.